வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுதான் என்எம்எம்எஸ் எக்ஸாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்எம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இதுதான் என்எம்எம்எஸ் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கொடுக்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்எம்எம்எஸ். ஓகேவா? படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப நல்ல டேலண்ட்ஸ் இருக்கும், பட் அவங்க வீட்டில் அவங்களால ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் ஆகுது. ஓகேவா? சரி, யாரெலாம் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோஸ்ட்லி 8th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் ரைட் பண்ண முடியும். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் 8th படிச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள் கிடையாது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சிட்ருக்கணும். 8th படிக்கும் போது தான் இந்த எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். 8th எங்கே படிச்சிட்ருக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இங்கே தான் நம்ம படிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட், ஸ்காலர்ஷிப்பில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா, அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணால் இயர்லி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? அதாவது 8th எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9th 12th வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆக இருக்கும். எக்ஸாமில் 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது மேட் சாட்டுன்னு சொல்லுவாங்க. மேட் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் சாட்னா ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, மேக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், சோஷியல் சயின்ஸ் வரும், அவ்வளோதான். வேறு ரீசனிங் வரும். இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், எதனால் என்எம்எம்எஸ் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பேசிக் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு இதுனா என்னன்னே தெரியாது, நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது நம்ம அப்போ படித்தோம்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண, அதான் சொன்னேன் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, அதுலேயே குரூப் 4, குரூப் 2A அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, அதை படிக்கிறதுக்கெலாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே நம்ம ரீசனிங் கொஞ்சம் படிச்சிட்டோம்னா ரீசனிங் ஸ்கில்லும் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் என்எம்எம்எஸ் எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸோட ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். அப்படி தானே? என்எம்எம்எஸ் எக்ஸாமுடைய ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, அண்ட் எந்த மாதிரிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.